வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் அன்பு தோழி யோகப்பிரியா. இது நம்ம சேனல் மனிஷ் டிராவல்ஸ் வித் ஹோப். நம்ம சேனல் மூலயமா நிறைய ரயில்வே விஷயங்களையும் கோரிக்கை வீடியோக்களையும் நாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கோரிக்கை வீடியோ தாங்க. மக்களின் பிரதிநிதியாக இருக்கிறவங்க தான் மக்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்திட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த வகையில் நம்ம புதுவை காரைக்கால் பகுதியின் எம்பியாக இருக்கின்ற திரு வைத்தியலிங்கம் அவர்கள் அந்த பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்கங்க. ரயில்வே மினிஸ்டருக்கு வச்சுருக்காங்க. அது என்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு இரவு நேர ட்ரெயின் போகணும் அப்படிங்கிறது தாங்க அந்த கோரிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதத்தோட கடைசியிலையும் செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயும் வேளாங்கண்ணியில் ஆண்டு திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடைபெறுங்க. இந்த திருவிழாவுக்கு இந்தியாவின் பல பகுதி மக்கள்கள் வருவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு வருவாங்கங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, வாஸ்கோடகாமா கோவாவில் இருக்கிற வாஸ்கோடகாமாலேருந்து வேளாங்கண்ணிக்கு, மும்பையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு, எர்ணாகுளம், திருவனந்தபுரம், நம்ம நாகர்கோவிலேருந்து வேளாங்கண்ணிக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரயில்கள் போகும். அது ரயில்கள் எல்லாமே மேக்ஸிமம் சிறப்பு ரயில்களாக தாங்க இருக்கும். அது மாதிரி கோவாலேருந்து இயங்கப்படுகிற, அதாவது கோவா வாஸ்கோடகாமா பகுதியிலேருந்து இயங்கப்படுகின்ற இந்த ட்ரெயினானது பெங்களூர் வழியாக தான் நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்து சேருது. ஆனாலும் அந்த பகுதி மக்களுக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டு வேளாங்கண்ணிக்கு இரவு நேர ரயில் வேணும் அப்படிங்கிறது தாங்க. பெங்களூர்லேருந்து கிளம்புற அதாவது அவங்க கேட்குற இந்த ட்ரெயினானது பெங்களூர்லேருந்து கிளம்பி ஓசூர், தர்மபுரி, சேலம், ஆத்தூர், சின்ன சேலம், மயிலாடுதுறை, கடலூர் போர்ட்டு வழியாக மயிலாடுதுறையை அடைந்து பேரளம், காரைக்கால், வேளாங்கண்ணிக்கு இயங்கப்பட வேணும் அப்படிங்கிறது தாங்க. அதே மாதிரி வேளாங்கண்ணியிலேருந்து கிளம்புற இரவு நேர ரயிலானது வேளாங்கண்ணி, காரைக்கால், பேரளம், மயிலாடுதுறை, கடலூர் போர்ட்டை அடைந்து அங்கிருந்து விருத்தாச்சலம், சின்ன சேலம், ஆத்தூர், சேலம் வழியாக தர்மபுர் மற்றும் ஓசூர் வழியாக பெங்களூரை சென்று அடையணும் அப்படிங்கிறது தாங்க அந்த கோரிக்கையாக இருக்குது. அப்போது வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் வேணும்னு கேட்டால் வேளாங்கண்ணிலேருந்து வேறு ட்ரெயின்களே இல்லையா அப்படின்னு கேட்க வேணாங்க. கண்டிப்பாக நிறைய ரயில் இருக்குது. அதாவது வேளாங்கண்ணிலேருந்து தினமுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தோட தலைநகரமான சென்னைக்கு தினமுமே ஒரு ட்ரெயின் இயங்குதுங்க. இது போக மயிலாடுதுறை, காரைக்காலுக்கு பயணிகள் ட்ரெயின் இயங்கப்படுது. வாரத்துக்கு ஒரு நாள் வாஸ்கோடகாமா ட்ரெயின் இயங்கப்படுதுங்க. அதே மாதிரி வாரத்துக்கு 3 நாட்கள் எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிலேருந்து ட்ரெயின் கிளம்புதுங்க. இந்த ட்ரெயினானது பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயினில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, இந்த ட்ரெயினானது வாரத்தில் 2 நாட்கள் வேளாங்கண்ணியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம், திருவாரூர், பட்டுக்கோட்டை வழியாக முத்துப்பேட்டையை அடைந்து அங்கேருந்து அதிராம்பட்டினம் வழியாக காரைக்குடிக்கு சென்று அது வழியாக எர்ணாகுளம் போகுதுங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்மளோட நாகப்பட்டினம், திருவாரூர் வழியாக தஞ்சாவூர், திருச்சி, மதுரை வழியாக எர்ணாகுளத்துக்கு போகுதுங்க. ஆனால் இந்த எல்லா ட்ரெயின்களும் இயங்குகிற பகுதியில் சேலம், அதாவது தமிழகத்தோட மேற்கு பகுதியில் இருக்கிற சேலத்துக்கு மட்டும் ட்ரெயின் கிடையாதுங்க. வேளாங்கண்ணிலேருந்து தான் ட்ரெயின் கிடையாது. ஆனால் காரைக்கால்லேருந்து காலை நேரத்தில் ஒரு ட்ரெயின் கிளம்புதுங்க. இந்த ட்ரெயினானது காரைக்கால்லேருந்து புறப்பட்டு மயிலாடுதுறை வழியாக தான் பெங்களூருக்கு போகுது. ஆனால் அந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறது இரவு நேர ரயிலுங்க. இந்த ரயிலானது முன்ன சொன்னோம் இல்லையா, அந்த ரூட்டு வழியாக இயக்கப்படுகிற பட்சத்தில் சேலம், தர்மபுரி, ஓசூர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வேளாங்கண்ணிக்கு வரதுக்கான வாய்ப்பையும் தரதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா, பெங்களூரில் வேலை பார்த்துட்ருக்கிற நம்ம தமிழக மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டு போகிறதுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க எம்பி தான் நம்மளுடைய ரயில்வே துறை அமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை நிறைவேறும் வரும் பட்சத்தில் வேளாங்கண்ணிக்கு வரவங்களுக்கும் சேர்த்து அந்த பகுதியில் இருக்கிற கல்வி மற்றும் தொழில் சார்ந்தவங்களுக்கும் இது வசதியாக இருக்குங்க. வேளாங்கண்ணியில் வந்து இப்போது கொஞ்சம் கூடுதல் தரம் உயர்த்த சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதோடு சேர்த்து இந்த ரயிலுக்கும் ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தாங்க நம்மளுடைய கோரிக்கையை நம்ம வச்சாச்சு. நிறைவேற்ற வேண்டியது நம்ம கவர்மெண்ட்டு தான். அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி நண்பர்களே. பாய்.